தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக சிஎம்மோட தொகுதினாலே கவனிப்பு தனியாக ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதிகள் இருந்தாலும் அந்த தொகுதியோட வளர்ச்சி மேம்பாடு சார்ந்து அடுத்த தொகுதிகளை இருக்கலான்ற மாதிரி ஒரு அசம்ஷன் முன்வைக்கப்படல. அது சார்ந்த பெரிய எதிர்பார்ப்பு பெரம்பூர் நோக்கி எழுந்திருக்குங்க. இதை பற்றி பேச போகிறோம். நம்ம அரசியல் நகர்வுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம சிஎம்மோட தொகுதி இருக்குல்ல, பெரம்பூர். இந்த பெரம்பூர் தொகுதியை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இப்போ ஒன்றா கடிதமாக வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாநகராட்சி ஆணையர் சமீரன் இருக்கார்ல, இவருக்கு சிஎம் அவர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 விஷயங்கள் அந்த கடிதத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டுமொத்தமாக இப்போ கடிதமாக அனுப்பியிருக்காங்களா. எம்எல்ஏவோட மேம்பாட்டு நிதி இருக்குல்ல, தொகுதி மேம்பாடு சார்ந்து, இதில் ஒதுக்கீடு பண்ணுற பணத்திலிருந்து ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கிறதா இந்த 3 கோடி ரூபாய். மொத்தமாக இந்த பக்கம் தொகுதி சார்ந்து இங்கே வழங்குறாங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது தொகுதி மேம்பாடு சார்ந்து எவ்வளோ கையில் கிடைக்கும்ன்ட்டு. ரைட்டு. இல்லை மொதல் விஷயம் என்னென்னா, வியாசார்பாடி எருக்கஞ்சேரி சிட்கோ இருக்குல்ல, அங்கே 6 பேருந்து நிலையங்களை மேம்படுத்துறதுங்க. இதுக்கு லட்சங்களை செலவு பண்ண போகிறாங்க. ரெண்டாவது, இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணுறது, அது ஒழுங்காக செயல்படுதானு பார்க்கறது. வைஃபை வசதி, அது மட்டும் இல்லை, கட்டுப்பாட்டு அறையோடு லிங்க் பண்ணப்பட்ட 24/7 கண்காணிப்புக்கான லைவும் இங்கே கொண்டு வரப்படுது. நல்லா இருக்குல்ல? ஓகே. 3ஆவது விஷயம், மேயர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் விளையாட்டு வளாகம் கட்டப்படுவதற்கான எல்லா விஷயங்களும் இதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ண போகிறாங்க. 4ஆவது, அம்பேத்கர் கலைக்கல்லூரி இருக்குல்ல, இங்கே விளையாட்டு வசதிகள் சார்ந்து மேம்படுத்தவும் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. அண்ட் அம்பேத்கர் கல்லூரி சார்ந்த நூலகத்தையும் கொண்டு வராங்க. புது விளையாட்டு உபகரணங்களை வாங்குறதுக்கும் மைதானங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த என்ஹான்ஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் இனிஷியேட் பண்ணுறாங்க. கபடி மைதானம், கிரிக்கெட்டு, கூடைப்பந்தாட்ட மைதானம், இப்படி எல்லா மைதானங்களும் சேர்த்து. 6ஆவது, சத்தியமூர்த்தி நகரில் டயாலிசிஸ் பிரிவு அமைக்கப்படும்னு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி சார்ந்த இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 7ஆவது, எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலை இருக்குல்ல, இங்கே தற்காலிக பணியாளர் ஓய்வறையை கொண்டு வராங்க. 8ஆவது, அங்கன்வாடிகளுக்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதையும் கொண்டு வராங்க. மக்கள், இது ஒரு ஃபேஸ் மட்டும்தான். 3 கோடி ரூபாய் சார்ந்த ஒரு ஃபேஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தொகுதிகள் சார்ந்த நிதி ஒதுக்கீடுப்படுதோ அந்த அளவுக்கு இந்த ஃபேஸும் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ சிஎம் தொகுதின்றதுனால இங்கே மட்டும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதிகள் சார்ந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ரைட்டு. இளையராஜா ஊத்தங்கர தாவேக்கா எம்எல்ஏ இவர் ஒரு புகார் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இது போல் கட்சி மாற சொல்லி பேரம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த புகாரின் அடிப்படையில் 11 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவினர் தாவேக்கா குதிரை பேரை நடத்துதுன்னு குற்றம் சாட்டிட்டு இருக்க நேரம் தாவேக்கா என்ன சொல்கிறாங்க, ஏங்க காசை கொடுத்து ஃபுல்லாக இடுக்கிறது ட்ரை பண்ணது நீங்கள், எங்களை குதிரை பேரை சொல்லி அவங்க ஒரு பக்கம் டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா. இதுக்கு மத்தியில் இந்த கேஸில் அனுத்தரமாக இருக்குது, ஹவாலா பணம் கைமாறுறதா ஒரு புதிய தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கான பிரைமா ஃபேஸ் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை களமிறங்காமல் இருப்பாங்களா? ஒரு எஃப்ஐஆர் உள்ளே இருந்தால் போதுமே, வந்தாச்சு. இப்போ இந்த கேஸில் இடி வேற உள்ளே வந்திருக்காங்க. பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே இடி வராங்க அப்படின்னாலே சில பெரும் புள்ளிகள் சார்ந்து அவங்க மாற்றத்துக்கு வாய்ப்புகள் பெருசாக எழுவல. அடுத்து எத்தனை பேர் சிக்க போகிறாங்க மக்களே. பேரம் பேசினாங்கன்னு முதல்ல இளையராஜா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் இப்போ இடி வரைக்கும் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா? பார்ப்போம். இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியலில் அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸை கேட்போன்னு நினைக்கிறேன். முக்கியமான புள்ளிகள் அரெஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு. அருண்ராஜ் அவர்கள், அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் அதை பார்க்குறேன் மக்களே. வரவேற்புக்குரிய விஷயமா நான் அதை பார்க்குறேன். எதுக்குன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாப்புல, உங்கள் வீட்டில் திருமணம் நடக்குதோ, பிறந்தநாள் விழாவோ, வேறு எந்த ஒரு சுபகாரியம் நல்ல விழா எது நடக்குதோ, அந்த டைமில் ஒரு சின்ன பங்களிப்பை அரசு மருத்துவமனை மேம்பாட்டுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமேங்க அப்படின்னு கேட்குறாரு. அது 100 ரூபாவாக இருக்கலாம், ஏன் 1 லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த மருத்துவமனைக்கு அது போகணுன்றதையும் நீங்களே முடிவு பண்ணலாம். உங்கள் டொனேஷன் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தர்ற ஒத்த ரூபாய்க்கு கூட நாங்கள் 100% வெளிப்படைத்தன்மையாக இருப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லலை, கமிஷன் கரப்ஷன் குறைஞ்சிருக்கா?
ஓகே, அது இல்லாமல் போகணுன்னு தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசு சைடில் இருக்கவங்க ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா அதை பண்ண மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதை இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அமைச்சர் அவர்கள். ஸோ இந்த விஷயத்த மக்கள்கிட்ட நானும் கொண்டு போயிடுறேன். அரசு மருத்துவமனைகள் இதுக்கப்புறம் பெருசாக மேம்படணும் அப்படின்னா அது அரசு மனசு வச்சா மட்டும் போதாது, நம்மளும் முடிஞ்ச உதவியை பண்ணணுன்றதான் அமைச்சர் கேட்டிருக்காரு. பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாப்புல, இப்போது குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு தானே கைதாச்சு, தாவேக்கா தரப்பு நேரம் கைதாகலை, நாங்கள் இருக்க காசு கொடுத்து இழுக்க பார்க்கல, அப்புறம் எதுக்கு நான் சும்மா சும்மா தாவேக்கா மேலே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வர்றது தனிப்பட்ட முடிவு, அந்தந்த கட்சிக்காரங்களோடது. அதிமுக அவ்வளோ பேர் வராங்கனாக்கா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அவங்ககிட்ட காசு கொடுத்தா நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். திமுக அதிமுக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர்களா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி, இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன். யார்? நிர்மலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா மக்களே? முந்தைய வீடியோஸ்லாம் நம்ம இதை சொல்லியிருந்தோம். இந்த 2 பேர் பேசுறதை பார்த்தா இது போல் போயிட்டுருக்குன்னு அமைச்சருக்கும் அந்த விஷயம் சென்சார் இருக்கு போல இருக்குது. இதை தெளிவாக சொல்லிட்டாப்புல. அப்புறம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சுல, மின் விநியோகம்ன்ற விஷயம் ஃபுல்லாக தனியாருக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு, அது இல்லவேன்னு அடிச்சு சொல்லிட்டாருங்க. மின் விநியோகம் எப்போவுமே தனியார் மையம் ஆக்கவே படாதுன்னு தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த தனியார் மையம் ஆக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்லை, இந்த மது சார்ந்த விஷயங்கள் தான். எதுக்கு அரசு மது விற்கணும், தனியார் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே, அதே மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் சமீபத்தில் சம்பள உயர்வுலாம் அறிவிச்சாங்களே, அந்த அறிவிப்பு வெளியான போதே நமக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்பு தவிடுபடி ஆயிடுச்சு. ஏன்னா தனியார் மையத்துக்கு ஃபுல்லாக இதை மாற்றுறாங்க மது சார்ந்து அப்படின்னா அப்போ ஊதிய உயர்வுகளும் தேவை இருக்காதுங்க. புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் மது சார்ந்து அந்த ரெவன்யூ பேஸ் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணதை பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிடுறேன். இது நிறைய பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரயில் சார்ந்து பயணப்படுறவங்களுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்குது. அதாவது கடந்த 2021 வருஷம் இந்த திப்ருகட் டு டெல்லி ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இந்த ரயில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரயிலில் பயணம் பண்ண ஒரு தம்பதி, அந்த தம்பதி கிட்ட இருந்து 15 கிராம் தாலி, 5000 ரூபாய் ரொக்க பணம் அண்டு பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டானுங்க. ஆட்டையை போட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் மேலே போதா, நுகர்வோர் ஆணையம் இப்போ ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது எப்போ? 2021. ஆனால் உத்தரவு எப்போ வருது? 2026. இதான் சொன்ன தாமதம்ட்டு 80,000 ரூபாய் அவங்களுக்கு, அந்த தம்பதிக்கு ரயில்வே துறை இழப்பீடாக கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படின்னா ரயிலில் எந்த ஒரு பொருள் சார்ந்த காணாமல் போனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த அளவுக்கு அபராதம்ன்ற விஷயத்த ரயில்வே துறை நம்மளுக்கு கொடுக்கணுமா என்ன? இதுவே பல பேருக்கு புதுசாக இருக்கும்ல, இப்போ நடந்திருக்க மக்களே. ஆனால் எவ்வளோ கேப் பார்த்தீங்களா? அதான் இங்கே கொடுமையே. சரி, ரைட்டு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்லுவா. சாஃப்ட்வேர் ஃபைண்டர் அப்படின்ற நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்சி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள, இவங்க எந்த அளவுக்கு திறம்பட ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த ஆய்வு நோக்கமாக கொண்டு ஆய்வு பண்ணாங்க. அப்போ என்ன தெரியுமா ரிசல்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க? இப்போது ஆய்வு முடிச்சுட்டு 80% ஜென்சி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வேலையை முடித்தாலும் வேலை செய்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இது என்ன தெரியுமா காரணமாமா? சரி, நம்ம வேலையை முடிச்சோன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துட போகிறாங்க. எதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை, அது தேவையில்லைன்ற பயத்திலேயே இது போல் பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக அள்ளி தரிக்கிறாங்களாமா. இது மட்டும் இல்லை, மவுஸை தொடர்ந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறது வேலை செய்கிறேன்னு காட்டுறதுக்கு, மெசேஜுக்கு ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறது, அஃபிஷியல் மெசேஜ் தான் அதுக்கு ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறது. பிகாஸ் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கான் போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறமே, அதனால தான் மெசேஜ் ரிப்ளை வரலன்னு அவங்க நினைப்பாங்க கில்ட்டா. அதுக்கு தேவையற்ற டேப் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுது. ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், தலையும் பாட்டுன்னு அடுத்த வேலையை மவுஸை கிளிக் பண்ணது அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாப்புல. இப்படியே பொழுது போக்குறாங்க. ஜென்சியில் 80% பொழுது போக்குறாங்க. வேலை செய்யாததை கண்டுபிடிச்சிருவாங்களோ மேலே இருக்கவங்க அப்படின்ற பயத்தில் தான் இவ்வளோ வேலையை செய்கிறாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ப்ரோ, ஜென்சியை பற்றி என்ன ப்ரோ தெரியும் அந்த ரிப்போர்ட் எழுதுறவங்களுக்கு? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. அதாவது அவங்க 100% சொல்லலை, 80% பெரும்பான்மையாக சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ரைட்டு. அடுத்த ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குங்க. 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை சிஎம் அவர்கள் வழங்கியிருக்காங்க. அண்டு 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்களையும் திறந்து வச்சிருக்காரு சிஎம் அவர்கள். அங்கே நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்துச்சு. பசங்க கூட இருந்து சிஎம் அவர்கள் போட்டோ எடுக்கிறது என்ன, பசங்க செல்ஃபி கேட்கறது என்ன, அப்படி போச்சாங்க. நம்முடைய அரசு எளிய மக்களுக்கான அரசு என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. எளிய கரங்களின் மூலம் நலம் தமிழ்நாடு திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கி இருக்கிறார் சத்யா அவர்கள். சத்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள், மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் என இன்றைய தருணத்தில் நம்மை சுற்றி நமக்காக இருக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு இங்கிருக்கும் அனைவரும் நம்மாலான நிதி உதவியை நலம் TN இணையதளம் மூலம் வழங்கலாம். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 57.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட 85 புதிய கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் என மொத்தம் 139.47 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்கு நாமளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு நடிகர் தானே அப்படின்னு இந்த அரசியலில் பல பேரை உதாசீனப்படுத்துகிறாங்களே சிஎம் அவர்களை. எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆதங்கம், கிரிமினல் தானே நீ அப்படின்னு எதுக்காக இது வரைக்கும் அரசியலில் அவங்கள உதாசீனப்படுத்தவே இல்லை. ஸோ கிரிமினல்ஸை விட நடிகர்களை ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்களா என்ன? சரி ரைட் ஓகே, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நடிகர்கள் அரசியல் காலத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னான் மொதல் 3 பேர் யார் யாரெல்லாம் அரசியல் விட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.